வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞான மரபு குருகுலம். நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞான மரபு குரு ஞானசூரியன் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர். ஒளிநெறி வேதம் உரையாடல் பகுதி 7. வினைகளின் வேர். வணக்கம் குருவே, தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகிறேன். மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் பற்றிய ஆய்வில கடந்த நம்ம உரையாடல்ல ஒரு மனிதன் நிகழ்வுகளை சரியாக பயன்படுத்தி முழுமை அனுபவ பயனாகிய துய்த்தல் நடந்து தனது மலமாகிய ஏக்கங்களை நீக்கி நிறைவேறாத ஏக்கங்களாக மாறும் இந்த கர்மா நம்மை தொடராமல் இருப்பதற்கான வழிமுறைகளை சொல்றதா சொன்னீங்க. மனிதன் மலமாகிய இந்த ஏக்கங்களை எப்படி நீக்கிக் கொள்வது? வினைகளின் வேரை எவ்வாறு அறுப்பது? நல்லது மகளே, வினைகளின் வேரை அறுக்கும் உளவை அறிந்து அதை செயலாக்குவதே மனித குலம் சந்திக்கும் துன்பம் துயரமாகிய பேராபத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி. மல இயல்பான அகந்தை தூண்டல்களை மட்டுமே ஏற்று இறைமையிலிருந்து விலகி புறம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் மனிதனை அவன் வாழ்நாள் முழுவதும் சந்திக்கும் துன்பம் துயரங்களிலிருந்து விலக்கி அவன் அருள் இயல்பான அகம் நோக்கி திருப்புவதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட பிரதிநிதியே மனசாட்சி. வேதங்களும் இதிகாசங்களும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் நீதி போதனைகளும் பக்தி காவியங்களும் ஆலய தோற்றங்களும் ஆன்மீக மாற்றங்களும் மலச்சிறையில் புறம்போக்கும் மனிதனை விடுவித்து அவன் சுயம் நோக்கி அகம் திருப்புவதற்கே. குருவே, ஏன் மனிதனால் அவன் சுயம் நோக்கி அகம் திரும்ப முடிவதில்லை? மலமாகிய அவன் மனச்சிறைதான் காரணம். எண்ணங்களின் தொகுப்புதான் மனம். எண்ணங்களில் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் என்று 2 வகை உண்டு. இத்தகைய மனதின் செயல்பாட்டை நமக்குள் சாட்சியாக நின்று கண்காணிக்கும் ஒரு அமைப்பே மனசாட்சி. குருவே, மனம் சொல்றதை தான் நாம செய்றோம். அது சரியா தவறான விளைவு வரும்போதுதானே தெரியுது. உயிர் உறவுகளையும் உடைமை உறவுகளையும் அகந்தையாகிய நான் எனது துணை கொண்டு புறத்தே தேடுவது தவறல்ல. தேடி அடைந்ததில் அகலாத நிறைவு நிறைந்திருக்க வேண்டும். இது அறிவில் தெளிவு வரும்போது அடைவது. தேடி அடைந்ததில் விலகாத இன்பம் அடைந்திருக்க வேண்டும். இது செயலில் ஒழுங்கு வரும்போது அடைவது. இவைகளை அடைந்து இருந்தால் மறுபடி வேறு ஒன்றை தேட வேண்டிய அவசியம் குறைந்திருக்கும். மலத்தை கரைப்பதற்காக உறவுகளையும் உடைமைகளையும் தேடிய மனிதன் நிகழ்வுகளில் மலத்தை கரைக்க முடியாமல், அதாவது முழுமை பயனை துய்த்து அனுபவிக்க முடியாமல் தடுமாறுகின்றான். ஏக்கங்களை நீக்குவதற்கு பதிலாக ஏக்கங்களை பெருக்கிக் கொள்கின்றான். எனவே அதற்கு அடிமையாகி மீண்டும் மீண்டும் அவற்றை தேட வேண்டியவனாக இருக்கின்றான். இந்த உறவுகளுக்கு அடிமையாகி அனுபவிக்க தேடிக்கொண்டிருக்கும் மனிதன் எல்லை கடந்து இயங்குகின்றான். உறவுகள் இவனை அடிமைப்படுத்தி எல்லை கடந்து இயங்க வைத்து விடுகின்றன. எல்லை கடந்த இந்த இயக்க முரணால் அவன் எதிர்கொள்ளும் விளைவே துன்பம் துயரமாகிவிடுகின்றது. எல்லை கடந்து இயங்கிய மனிதன் நிறைவற்ற தன்மையையும் அளவற்ற துன்பத்தையும் சந்திக்கும் போது அவனுடைய எல்லையை அவனுக்கு உணர்த்தி பயணத்தை அகம் நோக்கி திரும்ப வைப்பதே அகத்தூண்டலான மனசாட்சி. அகம் நோக்கிய பாதையில் எந்த அளவுக்கு அவன் பயணிக்கின்றானோ அந்த அளவுக்கு அவனுடைய நிறைவும் இன்பமும் நீங்காது நிலைத்து நிற்கும். இது ஒரு ரகசியம். மனிதனை அவன் இயக்க எல்லைக்குள் இயக்க இறைமை எடுத்துக்கொண்ட எல்லைப்பட்ட வடிவமே மனசாட்சி. இதையே திருவருள் என்பர். சரிதான் குருவே, மனசாட்சிதான் நம்ம எல்லைக்குள் இயங்க வைக்கிறது. மனசாட்சியை மறந்து மனிதன் எவ்வாறு எல்லை தாண்டி இயங்குகின்றான்? எல்லை என்பதுதான் இயக்க ஒழுங்கு. இயக்கங்கள் அதனதன் இயல்பில் இயங்குவதே இயக்க ஒழுங்கு. அதனதன் இயல்பில் இயங்குவது என்றால் என்ன? எல்லா இயக்கங்களும் இறைவன் வகுத்து கொடுத்த எல்லையிலேயே, அதாவது அதற்கு கொடுக்கப்பட்ட அதன் இயல்பிலேயே இயங்குகின்றன. மனித இயக்கத்தை தவிர மற்ற இயக்கங்கள் பிறப்பு முதல் மரணம் வரை ஒரே இயல்பில்தான் இயங்குகின்றன. இவை இறைமை அவைகளுக்கு வகுத்து கொடுத்த இயக்க எல்லை மற்றும் இயல்பு. ஆனால் அவைகளுக்கு இயல்பு மாற்றமில்லை. அவைகளை அதனுடைய இயல்பிலேயே இயங்க வைப்பதுதான் அவைகளுக்குள் கொடுக்கப்பட்ட இயல்பூக்க அறிவு. மனிதனுக்கு மட்டும் இயல்பு தன்மை மாறிக்கொண்டே இருப்பதால் மாறும் அவன் இயல்பை உணர்த்துவதற்காக மற்ற இயக்கங்களுக்குள் இயல்பூக்க அறிவாயிருந்த இறைமையானது மனிதனுக்குள் மனசாட்சியாய் வடிவெடுக்கின்றது. குருவே, இது எப்பேற்பட்ட ரகசியம்! நாம எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிற இறைமை நமக்குள்ளேயே மனசாட்சியாயிருந்து நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கா? ஆம் மகளே, ஆனால் மலத்தால் கட்டுண்ட மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆய்வறிவையும் தர்ச்சுதந்திரத்தையும் கொண்டு மனசாட்சியை மறந்து அவனுக்காக அவனே ஒரு இயல்பு தன்மையை தன் அகந்தையின் துணையோடு உருவாக்கிக் கொள்கின்றான். அதுதான் உலகத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்திய நான் எனது. ஆம் குருவே, இந்த நான் எனது ஆகிய அகந்தை தூண்டல்கள் தொடக்கத்தில் இன்பத்தை கொடுத்து முடிவில் துன்பத்தையே தருகின்றது. ஆய்வறிவு தற்சுதந்திரம் என்றால் என்ன குருவே? ஆய்வறிவென்றால் மனிதனுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கும் 6வது அறிவு. இதையே அனைவரும் பகுத்தறிவு என்பது வழக்கில் உள்ளது.
ஆனால் பகுத்தறிவு என்பது எல்லா இயக்கங்களுக்கும் உரியது. ஆகையினால் 6வது அறிவு என்பது பகுத்ததை ஆராய்ந்து அறிவுக்கு உட்படுத்துவதே ஆகும். இதற்கே ஆய்வறிவு என்று பெயர். இது மனிதனுக்கு மட்டுமே அமைந்த ஒன்று. குருவே, இந்த பகுத்தறிவையும் ஆய்வறிவையும் இன்னும் விளக்க முடியுமா? ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள உயிர்கள் தனக்கான இரையை தேடி பகுத்தறிந்துதானே உண்ணுகின்றது. தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் உண்ணுகின்றதா என்ன? பகுத்து அறியும் அறிவு உள்ளதால்தானே அவைகளால் இதை செய்ய முடிகிறது. ஆம் குருவே, சரிதான். ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? அவைகளை பகுத்து அறிவதோடு மட்டுமில்லாமல் பல ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி மாற்றங்களை விளைவித்து புதியவைகளையும் படைக்கின்றான். இந்த சிறப்பு அறிவுக்கு பெயர்தான் ஆய்வறிவு. இந்த ஆய்வறிவுதான் அவனுடைய இயல்பை மாற்றி அமைக்கும் அருட்கொடை. புரியுதுங்க குருவே. இந்த ஆய்வறிவின் தூண்டலோடு செயல்படுவதற்கான உரிமையே சுதந்திரம். இந்த ஆய்வறிவையும் சுதந்திரத்தையும் நேர்மறையாகவும் பயன்படுத்தலாம், எதிர்மறையாகவும் பயன்படுத்தலாம். இதுவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆய்வறிவும் தற்சுதந்திரமும் ஆகும். மனிதனின் இயல்பையும் அவன் அடைய வேண்டிய இயல்பு மாற்றத்தையும் அறிந்து அந்த இயக்க இயல்பு வெளிப்பாட்டிற்கான நிகழ்வுகளை திட்டமிடுபவர் அவனுக்குள் இறைமையின் பிரதிநிதியாய் மையம் கொண்டு அமர்ந்திருக்கும் மனசாட்சி. இந்த மனசாட்சியை வழிகாட்டியாய் கொண்டு இயங்கினால் மனிதன் எல்லைக்குள் இயங்குவான். இயக்க ஒழுங்கில் இயல்பு மீறாமல் இயங்குவான். தனக்கான இயக்கங்களை நிகழ்வில் சரியாக பயன்படுத்தி நீக்கிக் கொள்வான். இயக்க தேக்கம் வராது. வினைகளின் வேரை அறுத்து விடுவான். ஆனால் அகந்தை அறிவால் அவனே உருவாக்கிக் கொண்ட நான் எனதை வழிகாட்டியாய் கொண்டு இயங்கினால் இயல்பின் எல்லை தாண்டி இயங்குவான். அறிவில் எல்லை தாண்டும் போது அது துயரம், செயலில் எல்லை தாண்டும் போது அது துன்பம். இந்த துயரமும் துன்பமும் தான் எல்லை தாண்டி இயங்குவதை அவனுக்கு உணர்த்தும் எச்சரிக்கை மணி. அகந்தையிலிருந்து விலகி இறைமையின் வழிகாட்டியான மனசாட்சியோடு இணைய அறிவுறுத்தும் அபாய எச்சரிக்கை. இதை ஏற்று தன் தவறுகளை திருத்திக் கொண்டு மீண்டும் இயக்க ஒழுங்கில் இயங்கும் போது மனசாட்சியோடு இணைகிறான். அப்பொழுது நிகழ்வுகளை மலநீக்கத்திற்காக மட்டும் பயன்படுத்தும் அணுகுமுறை மாற்றத்திற்கான உளவை பெறுகின்றான். இதனால் மலம் நீக்கம் பெறுகின்றது. அவனை பாடாய்படுத்திக் கொண்டிருந்த இயக்கங்களும் நீங்குகின்றது. கர்மவினை தொடராமல் நிறைவேறாத இயக்கங்களாகி கர்மாவாக தொடரும் ஆகாமிய வினைகளின் வேர் அறுகின்றது. அவனுடைய அகம் நோக்கிய பயணம் தொடர்கின்றது. இயல்பு வெளிப்பாடு நிகழ்கின்றது. அற்புதம் குருவே. இது மிக மிக நுட்பமான ரகசியமாயிருக்கு. இதை எல்லோரும் ஆழ்ந்து புரிஞ்சிக்கணும். அப்பதான் இந்த பேருண்மை என்னன்னு விளங்கும். குருவே, தவறுகளை ஒரு மனிதன் திருத்திக் கொள்ளாத போது, மேலும் அகந்தையின் தூண்டல்களை ஏற்று எல்லை தாண்டும் போது அவன் வாழ்க்கையில் சந்திப்பவை என்ன? இயக்க முரண் தொடரும், வேகம் மிகும், சோர்வு சொந்தமாகும், நலிவு நாடி வரும், முடிவில் மரணம் வரும். வினைகளின் வேர் அறுபடாமல் இன்னும் ஆழமாகி அடுத்த பிறப்பில் தொடரும். ஓ குருவே, அப்படின்னா துன்பம் துயரம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்ளவே வருகிறதா? ஆம், நம் இயல்பு வெளிப்பாட்டை உணர்த்துவதற்காகவும் வருகின்றது. மலத்தன்மையாகிய ஜீவ இயல்பும் இறைமைத்தன்மையை ஏற்ற ஆன்ம இயல்பும் சேர்ந்த கலவையே நம் இயல்பு. மல இயல்பு கரைய கரைய ஆன்ம இயல்பு வெளிப்படும். இந்த வெளிப்பாடுதான் இயல்பு வெளிப்பாடு. இதுவே நம் ஆன்ம அருள் இயல்பு. இந்த இயல்பில் அமைதியின் நீட்சி, அறிவில் தெளிவு, உடல் மனம் ஒழுங்கு, ஆற்றல் பெருக்கம், உறவுகள் சாதகம், இவைகள் வெளிப்பட்டு விளங்கும். இவ்வாறு வெளிப்படும் இந்நிலைகள் பஞ்சகோச பயன்கள் ஆகும். ஓ, பஞ்சகோச பயனா அப்படின்னா என்ன குருவே? நமக்கு 5 உடல்கள் இருக்கு. அந்த 5 உடல்கள் தான் பஞ்சகோசங்கள். இந்த 5 உடல்களில் விளையும் பயன்தான் பஞ்சகோச பயன்கள். இந்த 5 மயங்களின் பயன்பாட்டில்தான் மனித இயக்கமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த 5 மயங்கள், ஒன்று நம்முடைய செயல்களுக்கான தூண்டல்கள் வருகின்ற மயம், அதாவது இண்டக்ஷன் சென்டர் ஆனந்தமய கோசம். 2 தூண்டல்கள் படி திட்டமிடும் மையம், அதாவது பிளானிங் சென்டர் விஞ்ஞானமய கோசம். 3 திட்டமிட்டபடி பருடலும் நுண்ணுடலும் தயாராகும் மையம், அதாவது ஆக்ஷன் சென்டர் மனோமய கோசம். 4 தயாரானபடி செயல்படுவதற்கான ஆற்றல் துணையும் அதற்கான ஏற்பாடுகளுக்குமான மையம், அதாவது எனர்ஜி அண்ட் அரேஞ்ச்மெண்ட் சென்டர் பிராணமய கோசம். 5 ஏற்பாடுகள் படி நிகழ்வதற்கு தேவையான உறவுகள் தேடலும் தேடிய உறவுகளோடு பகிர்தலும் நிகழ்கின்ற மையம், அதாவது கம்யூனிகேஷன் அண்ட் ஷேரிங் சென்டர் அன்னமய கோஷம். பொழுதுபோக்கு மன்றத்தில் செயல்பட்டால் ஏற்படுகின்ற விளைவு மனமகிழ்ச்சி. அலுவலகத்தில் செயல்பட்டால் ஏற்படுகின்ற விளைவு வருமானம். சமையற்கூடத்தில் செயல்பட்டால் ஏற்படுகின்ற விளைவு உணவு. இதுபோல் பஞ்சகோசங்களில் செயல்பட்டால் ஏற்படுகின்ற விளைவு பஞ்சகோச பயன்கள். அதாவது செயல்படுகின்ற மையத்தை பொறுத்து விளைவுகள் அமையும்.
பஞ்சகோச பயன்கள் என்பது 1. ஆனந்தமய கோஷத்தில் செயல்படும் போது அமைதி நீட்சி. 2. விஞ்ஞானமய கோஷத்தில் செயல்படும் போது அறிவில் தெளிவு. 3. மனோமய கோஷத்தில் செயல்படும் போது இயக்க ஒழுங்கு. 4. பிராணமய கோஷத்தில் செயல்படும் போது ஆற்றல் பெருக்கம். 5. அன்னமய கோஷத்தில் செயல்படும் போது உறவுகள் சாதகம். மல இயல்பில் 1 கேட்டல், 2 உராய்தல், 100 பார்த்தல், 4 சுவைத்தல், 5 முகர்தல் ஆகிய இந்த 5 வித இயக்கங்கள் மல மிகைப்படுதலுக்கு ஏற்ப அழுத்தம் பெற்றிருக்கும். இயக்கங்கள் தளர்வதின் மூலம் மலத்தடை நீங்குவதற்கேற்ப பஞ்சகோச பயன்களாக வெளிப்படும். குருவே, அப்படின்னா 1 அமைதி நீட்சி, 2 அறிவில் தெளிவு, 3 அசைவில் ஒழுங்கு, 4 ஆற்றல் பெருக்கம், 5 உறவுகள் சாதகம் ஆகிய இவைகள்தான் நம் 5 உடல் மயங்களில் நாம் அடையும் பஞ்சகோச பயன்களா? ஆம், இவைகள் இயக்கங்கள் நீங்குவதற்கேற்ப ஆன்ம அருள் இயல்பாக வெளிப்படும். இது இயல்பு வெளிப்பாடாக இருக்கும். இயல்பு வெளிப்பாட்டிற்கு இறைமை செய்து தந்திருக்கும் ஏற்பாடுகள் என்ன? இயல்பு வெளிப்பாட்டிற்கு இறைமை செய்து தந்திருக்கும் ஏற்பாடுகள் 5. அவைகள் தனு அதாவது உடல், கரணம் அதாவது உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், காலம் அதாவது நிகழ்வுக்கான நேரம், புவனம் அதாவது உலகம், போகம் அதாவது அனுபவம். இயல்பு வெளிப்பாட்டிற்கு இவற்றை கொண்டு மனசாட்சி உறவுடன் மலத்தை நீக்குதல் வேண்டும். மல நீக்கத்திற்கேற்ப பஞ்ச கோஷங்களில் பயன் விளையும். இந்த பஞ்சகோச பயன்கள் எப்படி விளைகின்றது? மலநீக்க முயற்சியில் நாம் எந்த அளவு ஈடுபாடு காட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு பஞ்சகோச பயன்கள் விளையும். ஆனந்தமய கோஷம் இறைமையின் உறவை இலக்காக்கி இயங்கும் போது, அதாவது இலக்கில் தூய்மை ஏற்படும் போது விளைவது அமைதி நீட்சி. இலக்கில் தடுமாற்றம் ஏற்படும் போது விளைவது அமைதியின்மை. விஞ்ஞானமய கோஷம் இறைமை நியமித்த அறிவாளி மனசாட்சி, நாமே நியமித்துக் கொண்ட அறிவாளி நான். இந்த 2 அறிவாளிகளுள் மனசாட்சியின் அறிவை, திட்டத்தை ஏற்று இயங்கும் போது விளைவது அறிவில் தெளிவும் எச்சரிக்கை உணர்வும். நானின் அறிவை ஏற்று இயங்கும் போது விளைவது அறியாமையும் அலட்சிய உணர்வும். மனோமய கோஷம் பருடலும் மனுடலும் அதாவது நுண்ணுடலும். இது இவ்விரு உடல்களும் இணைகின்ற மையம். இதில் நேர்மறை எண்ணங்களை எடுத்து பயன்படுத்தும் போது விளைவது இயக்க ஒழுங்கு, எதிர்மறை எண்ணங்களை எடுத்து பயன்படுத்தும் போது விளைவது இயக்க முரண். பிராணமய கோஷம் மனசாட்சி வகுத்து கொடுத்த ஏற்பாட்டுக்குள், அதாவது எல்லைக்குள் இயங்கினால் விளைவது ஆற்றல் பெருக்கம். நானின் ஏற்பாட்டுக்குள் எல்லை கடந்து இயங்கினால் விளைவது ஆற்றல் இழப்பு. அன்னமய கோஷம் உறவுகளுடனான பகிர்தலில் எந்த அளவுக்கு கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு விளைவது உறவுகள் சாதகம். எந்த அளவுக்கு வாங்குகின்றோமோ அந்த அளவுக்கு விளைவது உறவுகள் பாதகம். வாழ்க்கையின் இலக்கு இந்த பஞ்சகோச பயன்கள். இது பொருளியல் வாழ்க்கையில் அடைவது. குருவே, பஞ்சகோச பயன் என்பது பொருளியல் வாழ்க்கையில் அடைவதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா இன்னொரு வாழ்க்கை இருக்கா? ஆம் மகளே, இது மலமாகிய நமது இயக்கங்களை நீக்கிக் கொண்டு இறைமையை நோக்கி செல்லும் பயணம். அதுவே அருளியல் வாழ்க்கை. இது இயல்பு வெளிப்பாட்டின் முதிர்வு. இதன் முடிவு மற்றும் இலக்கு என்பது இறைமையின் இயக்க களமாதல். ஓ, இறைமையின் இயக்க களமா? அப்படின்னா என்ன குருவே? இயல்பு வெளிப்பாட்டின் மூலம் நம் வினைகளின் வேறறுக்கும் பொருளியல் வாழ்க்கை பயண இலக்கு பஞ்சகோச பயன்கள். இயல்பு வெளிப்பாட்டின் முதிர்வு மூலம் நம் பிறவியையே வேறறுக்கும் அருளியல் வாழ்க்கை பயண இலக்கு இறைமையின் இயக்க களம் ஆகுதல். குருவே, ஒளிநெறி வேத உண்மைகள் இன்னும் நுட்பமா போகுது. பொருளியல் வாழ்க்கை பயண இலக்கு பஞ்சகோச பயன், அருளியல் வாழ்க்கை பயண இலக்கு இறைமையின் இயக்க களம் அப்படின்னு சொல்றீங்க. பஞ்சகோச பயன்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இறைமையின் இயக்க களம் அப்படின்னா என்ன? இவைகளுக்கான பயிற்சிகள் இருக்கா? மனித பிறப்பின் முடிவான இலக்குதான் என்ன? இதற்கான பதில் நம் பிறப்பை ஒழிப்பதற்கான வழி. இந்த ஆய்வை நமது அடுத்த உரையாடல்களில் தொடரலாம் மகளே. மிக்க நன்றி குருவே. நல்லது. இறைமையின் ஆசீர்வாதங்கள் தொடரட்டும். இந்த உரையாடல் பகுதி பயன் உள்ளதுன்னு நினைச்சா இத உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க ஒளிநெறி வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும். வாங்க ஒளிநெறி வேதம் கத்துக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. குருவே சரணம்.